ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் தியாவை தான் காட்டுறாங்க. அந்த அக்காக்காரி அத்தைக்காரி எல்லாரும் வந்து தியாவை திட்டிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன்ட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா, இப்படி போய் பேசியிருக்க, அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. உடனே தியா வந்து இல்லை நான் என்ன சொல்ல வரேன், என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. ஆனால் யாருமே அவள் பேச்சை கேட்காம எல்லாரும் திட்டிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே தியாவும் அவள் ரூமுக்கு வந்துடுறா. வந்துட்டு அவங்க அக்காவுக்கு வீடியோ கால் பண்ணி இப்படிலாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கன் ஷாட் சவுண்டு வந்து கேட்குது. உடனே தியா வந்து ஐயோ என்னாச்சு இப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு ஓடி வரா. ஓடி வந்து பார்த்தா நம்ம ரதன் சிங் வந்து கீழே வந்து ரத்தக்கரையோட படுத்திருக்கான். உடனே தியா வந்து ஆப்போசிட்ல யார்டா சுட்டது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்டிடியூடான பொண்ணு இருக்கால, அவ வந்து கன்னோட நிக்கிறா. இதை பார்த்துட்டு இவளுக்கு செம சாக்காயிருது. உடனே ஓடி வந்து அந்த கன்னை தள்ளி விட்டுட்டு ரதன் சிங் கிட்ட வந்து ரதன் சிங் உனக்கு என்னாச்சு என்னாச்சு எழுந்திரி எழுந்திரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுறா. எழுப்பி எழுப்பி பாக்குறா. உடனே விறுவிறுன்னு அந்த ஆட்டிடியூடான பொண்ணுகிட்ட போய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, உடனே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த ஆட்டிடியூடான பொண்ணை வந்து திட்டிடுறா. அப்போ வந்து நம்ம ரதன் சிங் எஞ்சி வந்துடுறான். வந்து தியா நிப்பாட்டு நிப்பாட்டு, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரதன் சிங் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் ஆகலை தியா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ரதன் சிங்கும் யாஷும் வந்து விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ யாஷ் கையில் வந்து ஒரு கெச்சப் பேக்கெட் இருக்கும். அந்த கெச்சப் பேக்கெட்டை தெரியாமல் யாஷ் வந்து அமைக்கிடுவான். உடனே அது வந்து ரதன் சிங்கோட ட்ரெஸ்ஸில் பட்டுரும். அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆட்டிடியூடான பொண்ணு வந்து கன் ஷூட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பா. உடனே இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கான்செப்டை வச்சு அவங்க விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தியா கேட்பா, இல்லை ரதன் சிங் ஒரு கன் ஷாட் சவுண்ட் மாதிரி ஒன்று கேட்டுச்சு அப்படின்பா. உடனே அவன் சொல்லுவான், இல்லை தியா அது பலூன் அப்படின்ற மாதிரி பலூனையே எடுத்து காட்டுவான். இதுதான் நடந்துச்சு தியா அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் சொல்லிட்டு ரதன் சிங் வந்து அவங்க அக்கா கிட்ட, அக்கா அவள் வந்து தெரியாமல் பண்ணிட்டா, நீ மன்னிச்சிடு, சாரி ரொம்ப சாரி, நீ மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் வந்து தியாக்காக அவங்க அக்கா கிட்ட சாரி கேட்டுட்டு இருப்பான். உன்னை தியாவும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவ வந்து எப்போவுமே ஆட்டிடியூடாக இருப்பா, இப்போ சொல்லவா வேணும், அவள் வந்து ரொம்ப கோவப்படுறா. என்னையவே நீ இப்படி பேசுவியா, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளை ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு மேலேருந்து தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவான். அப்புறம் ரதன் சிங் சொல்லுவான், இல்லைக்கா வேண்டாங்க்கா விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவ கேட்கவே மாட்டா. தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவா. அங்க நடக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே இந்த ஆட்டிடியூடான பொண்ணு இவ இங்க இருக்கவே கூடாது, என்னை எவ்வளவு ஹாஷா பேசிட்டு அவ வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பா. அப்ப நம்ம ரதன் சிங் வந்து ஓடி போய் தியா அடிபட்டுருச்சா, எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சு தூக்கி விடுவான். அப்போ அங்க ஒரு குரல் கேட்கும், அவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, அவங்க நினைச்சா நீங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்காது. யாருன்னு பார்த்தா அந்த வக்கீல், அதாவது மகாராஜா வந்து உயில்லாம் எழுதி கொடுத்துருப்பான்ல, அந்த வக்கீல் வந்து வந்து நிக்கிறான். அப்போ வக்கீல் சொல்றான், நான் வந்து உயில் படிக்க போறேன், அதனால எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறான். அப்போ அந்த வக்கீல் சொல்றான், தியா ராணி நீங்க உள்ள போங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ரதன் சிங் வந்து ஹாப்பி ஆயிடுறான். தியா நீ வீட்டுக்குள்ள வரப்போற, வா நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாவோட கையை பிடிச்சு அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அப்போ அந்த வக்கீல் வந்து ஒரு சிடி மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுத்து பிளே பண்ணி காட்டுறாரு. மகாராஜாக்கு வந்து இந்த சொத்து இந்த இடத்துல இருக்கு, இது எல்லாம் மகாராஜாவோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்து விவரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம மீசக்காரன், அப்புறம் அந்த அக்காக்காரியோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் அந்த அத்தைக்காரியோட தங்கச்சி பையன், இவங்க எல்லாம் அப்போ நம்ம பேர்ல தான் ராஜா எழுதி வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள எல்லாரும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்ன எல்லா சொத்து விபரங்களுக்கான அதிகாரமும் பொறுப்பும் யாருக்கு மகாராஜா எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம ராணியான தியாவுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே இங்க இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்ன இவளுக்கு போய் மகாராஜா எழுதி கொடுத்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. தியாவுக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிடுது, ஏன் இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட மகாராஜா கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவளும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. ஆனா ரதன் சிங்க்கு வந்து இது ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. தியாவுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்பா, ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி போட்டோவை பார்த்து பேசி சிரிச்சிட்டு இருக்கான். உடனே வக்கீல் சொல்லுவாரு, இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க, அப்பதான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்க நேம்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே அவளும் வந்து யோசிச்சுட்டே அப்படியே வந்து சைன் பண்ணியும் கொடுத்துருவா. அப்புறம் வக்கீலும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த மீசக்காரனுக்கு இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அவன் கத்துன்னு கத்துறான், அது எப்படி என் அண்ணன் எனக்கு எழுதி வைக்காம இவளுக்கு போய் எழுதி வச்சிருக்காங்க, இவதான் ஏமாத்தி எல்லாமே இது பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் தியா மேலேயே பழிய போட்டு அவளை திட்டுறான். உடனே அவள் அந்த பதட்டத்தோடையே மாடிக்கு ஏறி போய்கிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அத்தக்காரியோட தங்கச்சி பையன் இருக்கான்ல, அவன் வந்து
வந்து இதான் கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸும் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து அவள் கையில் கொடுக்குறான். உடனே அவள் அதை வாங்கறக்கான் போகிறா. அப்போ கை ஸ்லிப் ஆகி அது மாடியிலேருந்து அப்படியே கீழே விழுந்துருது. உடனே எல்லா பேப்பர்ஸும் பறந்துடுது. உடனே எல்லாரும் இதையே இவளால் மேனேஜ் பண்ண முடியல, ஒரு அனுபவமும் இல்லை, இவ எப்படி இந்த இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து மேனேஜ் பண்ண போகிறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து மாடிக்கு ஓடிடுறா அழுதுட்டே. அப்புறம் அங்கே போய் அழுதுட்டே நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஸ்டோர் ரூமுக்குள்ளே போயிடுறா. போய் உட்காந்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, மகாராஜா எதுக்கு எல்லா சொத்தையும் என் மேலே எழுதி வச்சுட்டாரு, எந்த நம்பிக்கையில் எழுதி வச்சாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கா. அப்போ உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா இப்படிலாம் நடந்துருச்சு, எல்லாரும் என்னை வந்து இப்படிலாம் திட்டாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பா வந்து ஆறுதலாக சொல்கிறாரு, மகாராஜா எது பண்ணாலும் கரெக்டாக தாம்மா பண்ணுவாங்க, நீ நம்பிக்கையோடு இரு, தைரியத்தை வந்து கைவிட்டுறால, உன்னால் எல்லாமே முடியும், எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த மீசக்காரனுக்கு வந்து நடந்த எதையுமே ஏற்றுக்கவே முடியல. நம்ம அண்ணன் ஏன் இப்படி பண்ணாங்க, நான் இருக்கும்போது எப்படியோ அவள்கிட்ட போய் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரே புலம்பிட்டே இருக்கான். இவங்க எல்லாரையும் காட்டுறாங்க. அப்போ அந்த மீசக்காரன் வந்து அத்தைக்கார்ட்ட சொல்கிறான், நீ தானே இந்த அரண்மனையிலே பெரிய ஆளு, நீ வந்து அவளை வந்து அவள் சின்ன பிள்ளை, அவளை போய் நீ இந்த பொறுப்புக்கெல்லாம் விட்டனா உன்னோட மதிப்பு மரியாதைலாம் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அந்த மீசக்காரனும் அந்த அத்தைக்காரோட தங்கச்சியும் வந்து அந்த அத்தைக்கார்ட்ட வந்து ஏற்றி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருந்துட்டு அந்த யாஷோட அம்மா வந்து சிரிக்கிறா. உடனே இந்த அத்தைக்காரியோட தங்கச்சி கோவம் வந்துடுது, எதுக்கு நீ இப்போ சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கோவமா அவட்ட போய் கேட்கும்போது உடனே அவ சொல்றா, ஏன்ட்ட ஏன் கத்துறீங்க, நீங்க தான் சொல்லுவீங்க மகாராஜா எந்த முடிவெடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும், அவர் சொல்றது தான் கரெக்டு, அப்போ அவர் சொல்றபடி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மகாராஜா இருக்கும்போது சொல்லுவீங்க. இப்போ என்னன்னா இந்த பொண்ணுக்கிட்ட எல்லா பொறுப்பையும் மகாராஜா கொடுத்துருக்காருன்னா அதையும் நீங்க ஏத்துக்க தானே செய்யணும், அப்போ ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கோவத்துல சொல்லிடுவா. உடனே அந்த அத்தைக்காரோட தங்கச்சிக்கு சம கோவம் வந்துடும். அவளை வந்து ரொம்ப திட்டுவா. 2 பேருக்கும் ரொம்ப ஹீட்டடான ஆர்குமெண்ட்டாக போகும். உடனே அத்தைக்காரியும் சொல்லுவா, நிறுத்துங்க போதும், மகாராஜாவோட முடிவு தான் இறுதி முடிவு, அவர் ஒரு விஷயம் சொன்னால் அது எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அத்தைக்காரி அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்படியே நம்ம ரதன் சிங்கை தான் காட்டுறாங்க. ரதன் சிங் வந்து தியா எங்கே போனா, ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தேடிட்டே வரான். ஓகே ஒரு ஐடியா அப்படிங்கிற மாதிரி அவனே யோசிச்சுட்டு, ஐயோ கால் வலிக்குதே வலிக்குதே தியா காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் வந்து கத்துறான். உடனே தியா வந்துட்டு ஸ்டோர் ரூம்ல வந்துட்டு, ஐயோ ரதன் சிங்க்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதறி அடிச்சு ஓடி வந்து, ரதன் சிங் என்னாச்சு, காலுக்கு என்னாச்சு, எதுவும் அடிபட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி அவள் பதறி கேட்குறா. உடனே ரதன் சிங் சொல்லுவான், எனக்கு ஒன்றும் அடிலாம் பண்ணல தியா, நான் இப்படி ஆக்ட் பண்ணாதானே நீ வந்து வெளியே வருவேன், நீ பாட்டுக்கு ஸ்டோர் ரூமில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் எங்கள் மகாராஜா கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு, அது நீ சந்தோஷப்பட வேணாமா, வா நம்ம இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாவை கூப்பிட்டுட்டு போகிறான். அப்புறம் அந்த ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே தான் தியா செலிப்ரேட் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் இருக்கும், வா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சேர் போட்டு மேலே ஏறி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கூடை ஃபுல்லாக வந்து கலர் பேப்பர்ஸாக இருக்கும். அதை எடுத்து இப்படி தியாட்ட கொடுக்க போகும்போது கை ஸ்லிப் ஆகி அதெல்லாம் தியா மேலே அப்படியே கொட்டிடும். உடனே ரதன் சிங் சொல்லுவான், தியா நீ அப்படியே ஜொலிக்கிற, அப்படியே தேவதை மாதிரியே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே தியா வந்து அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருப்பா. இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். தியா வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்து நடத்துவாளா, இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புலாம் வேண்டான்ற மாதிரி சொல்லுவாளா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.